ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேரம் இறுதிகளை திருப்பலாம். யோசுவாவின் புஸ்தகம், கர்த்தர் நினைப்பூட்டின வார்த்தைகள் இதனால் தியானிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகத்தை நேரம் திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். இந்த யோசுவாவின் புத்தகம் ஒரு புதிய தலைவனை தேவன் முன்னிறுத்தி நடத்துகிற ஒரு காரியத்தை நம்ம குறித்து இந்த பகுதியில் வாசிக்க முடியும். ஜாஷுவா என்பவன் யார் என்று வாசித்து பார்ப்போம். ஆனால் ஜாஷுவா லிவைட்ஸ் அல்ல, லேவி கோத்திரத்தை லிவைட் ட்ரைபை சார்ந்தவன் அல்ல, லேவி கோத்திரத்தை சார்ந்தவன் அல்ல. ஏனென்றால் ஆரோன், மோசே இவர்கள் எல்லாரும் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய பிரகாரங்களில் தேவனுடைய வார்த்தை கேட்டு வளர்ந்தவர்கள். ஆனா யோசுவா அப்படி அல்ல. யோசுவா லேவி கோத்திரத்தை சார்ந்தவன் அல்ல. ஒரு குடும்ப நபர் அல்லாத இன்னொரு தலைவனை தேவன் எழுப்பும் போது அங்க சில காரியங்கள், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் தேவனே யோசுவாவை நியமிக்க சொல்லுகிறார். தேவனே யோசுவாவை அங்க அப்பாயிண்ட் பண்ண சொல்லுகிறார். ஏனென்றால் மோசையின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த யோசுவா, மோசையை பின்பற்றி மோசை கூடவே நடந்த இந்த யோசுவா குறித்து வாசிக்கிறோம். இந்த யோசுவா தேவனுக்கு பயந்தவனாய், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாய், தலைவன் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாவற்றுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனாய் இருந்தான். தலைவன் என்பவன் யார் தெரியுமா? தனக்கு மேல தேவன் வைத்திருக்கிற தலைமைத்துவத்திற்கு கீழ்ப்படுகிறவன். அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சப்மிஷன் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் யோசுவா. தேவன் அவனை உயர்த்தினார். மோசே சொன்னா மறு பேச்சு பேசவே மாட்டார். ஏன், எதுக்கு, என்ன செய்யணுமா? இப்படி கேட்கிறவன் யோசுவாவே இருக்க முடியாது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி கேட்கிறவன் யோசுவாவே இருக்க முடியாது. ஆமே, கர்த்தர் ஆலோசனை கொடுத்தா எஸ், அது காரியமே இல்லை. முன்னையும் பேச மாட்டார், பின்னையும் பேச மாட்டார். சிலர் முன்ன பேச மாட்டாங்க, போயிட்டு ஆமா இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு, இப்படி இருக்கா அப்படி இருக்கா. அவன் யாரா இருக்கிறது இல்லை, யோசுவாவா இருக்கிறது இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு இந்த யோசுவாவின் புத்தகத்தில் சில காரியங்களை தியானிக்கும்படி ஏவப்படுகிறேன். ஆண்டவர் நாம் மையப்படுவதாக. இந்த யோசுவாவின் புத்தகத்தில் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும்போது சொல்லப்பட்டுள்ளது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, கிரேட் லீடர், தேவனை முகமாய் அறிந்த மோசே மரித்த பின்பு, கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்போது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்தருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். கர்த்தர் கூட்டி கொண்டு போ சொல்றார். நீ அழைத்து கொண்டு போ, இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போ என்று சொல்கிறார். 3ஆம் வசனத்தில், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். நீ காலடி மிதிக்க எவ்விடத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன், யோசுவா நீ நடத்தி கொண்டு போ என்று சொல்லி கர்த்தர் வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை கொடுத்து கர்த்தர் யோசுவாவை அனுப்புகிறார். அந்த யோசுவா புறப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு யோர்தான் கிட்ட வந்து விட்டார்கள். யோர்தானை தாண்டினால் வாக்கு தத்த தேசம். ப்ராமிஸ்க்கு ஒரே ஒரு ஸ்டெப் அவே, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. கண்களா யோர்தான் நதி பாய்ந்து கொண்டிருக்குது. கண்கள் எடுத்து பார்க்கறாங்க, யோர்தானுக்கு அந்த பக்கத்துல வாக்குத்தத்த தேசம். அந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவுக்கு உண்டாகிறது. திருப்பிக் கொள்ளலாம். 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். 1ஆம் வசனத்தை வாசிக்கும். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத் தங்கினார்கள். தொடர்ந்து வாசிக்கும் போது கர்த்தர் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ராத் தங்கினார்கள். கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டியும் அவர்களோடு இருந்தது. 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவை சந்திக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாகிறது. கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமென். ஆயத்தப்படுங்கள்.
இந்த தலைப்புக்கிட அவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொல்லுகிறார், ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார், உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், ஆயத்தப்படுங்கள், நீங்கள் யோர்தான வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. வருஷத்தின் கடைசி காலத்துல தொடக்கத்தில் இருக்கிற தேவ ஜனமே ஆயத்தப்படுங்கள். தேவன் வைத்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்கள், தேவன் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆயத்தமாய் இருக்கும் போது நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஆமே ஆமே. ஆயத்தப்படுங்கள், நீங்கள் யோர்தானை கடக்க போகிறீர்கள், வாக்குத்தத்த தேசத்துல கால் மிதிக்க போகிறீர்கள். பிஃபோர் தட் நீங்கள் ஆயத்தப்படுங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நீங்கள் யோர்தானை கடக்க போகிறீர்கள், உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்ம பார்த்து சொல்றாரு, உங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆமே. ஏன் கர்த்தர் ஆயத்தம் பண்ண சொல்றாரு? ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். ஏன் ஆயத்தம் பண்ண தெரியுமா? நீ எகிப்தில் இருந்தாய், எகிப்தின் தேசத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு வந்தாய். அந்த எகிப்திலிருந்து வரும்போது, எகிப்திலிருந்து அவங்க ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை மட்டும் கொண்டு வரல. வேதம் சொல்லுகிறது, பொன்னோடும் பொருளோடும் தேவன் அவர்களை சொல்லுங்க புறப்பட பண்ணார். அந்த பொண்ணு வெள்ளி மட்டும் கொண்டு வரல, அவங்க ராஜ வஸ்திரங்களை மட்டும் கொண்டு வரல, எகிப்துடைய காரியங்களே கொண்டு வந்தாங்க. என்னது? எங்களுக்கு வெங்காயம் இல்ல, சொல்லுங்க, வெள்ளைப்பூண்டு இல்ல, எகிப்தின் முறுமுறுப்புகள், எகிப்தின் குறை சொல்லுதல்கள், எகிப்தின் காரியங்கள், யாரை கவிழ்க்கலாம், எப்படி எல்லாத்தையும் தள்ளி விட்டு நான் மேல வரலாம், இப்படிப்பட்ட எகிப்தின் கிரியைகள் எல்லாம் சொல்லுங்க. என்ன கிரியைகள்? எகிப்தின் கிரியைகள். இங்க ரொம்ப நல்லவங்க எதிர்க்கு பேசுறது, பின்னாடி பின்புறணி பேசுவது, இதெல்லாம் எகிப்தின் கிரியைகள். கர்த்தர் சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. பிராமிஸ் லேண்டுக்குள்ள போகும்போது நீ புது மனுஷனாக, புது மனுஷியாக போகணும். ஆமென். கர்த்தர் யோர்தானை கடக்குது சொல்ற கவனிங்க. செங்கடலை அவர்கள் கடக்கும் போதே கர்த்தர் அதை ஒரு ஞானஸ்தானமாய் கருதினார். ஆனா அவர்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லாது இருந்தது. அடுத்தது யோர்தான். கர்த்தர் அவளை யோர்தானை கடந்து போக பண்ண விரும்புகிறார். யோர்தானை கடப்பது என்பது, யோர்தான் கடப்பது என்பது என்ன தெரியுமா? அது ஒரு ஞானஸ்தானம், அது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இத்தனை ஜனங்க, கொஞ்சம் ஜனங்கன்னா பரவாயில்ல, ஏதோ போட்ல வச்சு கடக்கலாம். ஆனா இத்தனை ஆயிரம் ஜனங்கள் கடக்க வேண்டுமானால் தேவன் யோர்தானை கடக்க விரும்புகிறார், யோர்தானை பிரிக்க விரும்புகிறார். தம்முடைய ஜனங்க அவளுக்குள்ள ஒரு கான்சக்ரேஷன், அவளுக்குள்ள ஒரு அர்ப்பணம், ஒரு அர்ப்பணிப்பு, அவர்களுக்குள்ள தேவனுக்கென்று வாழ வேண்டும் ஒரு வைராக்கியம். தேவன் அந்த வாக்குத்தத்தம் வச்சிருக்க அந்த பிராமிஸ் லேண்டை, அந்த வாக்குத்தத்தை நான் சுதந்தரிக்க வேண்டும் என்ற பக்தி வைராக்கியம் இன்றைக்கு நமக்கு தேவை. ஆமே. காம்ப்ரமைஸ் இல்லாத வாழ்க்கை. நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத. நீ வேஷம் போட்டுக்கிட்டா அது பாரு இருக்க முடியுமா? எவ்வளவு நாள் வேஷம் போட்டுட்டு இருக்க முடியும்? சொல்லுங்க, எவ்வளவு நாள் வேஷம் போட்டுட்டு இருக்க முடியும்? சிறுவனா இருக்கும்போது எங்க வீட்டு அருகில கோயில் திருவிழாக்கள் நடக்கும். என் தகப்பனாருக்கு, தாய்க்கு, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு காரியம் தெரியுமா? கிராமத்தில் அவங்க இருக்கும்போது தெருக்கூத்து அப்படி ஒன்று பண்ணுவாங்க. என்ன கூத்து? அந்த கோயில் திருவிழா நாட்களில் 3 நாட்கள் அந்த தெருக்கூத்து நடக்கும். அப்போது ஒவ்வொரு கதாபாத்திரங்களை அவங்க வேஷம் போட்டுக்கிட்ட வந்து அந்த கதாபாத்திரங்களை அவங்க நடித்து காட்டுவாங்க. அவங்க ஒரு ராகத்தோட வந்தான்னு ஏதோ ஒரு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றும் நமக்கு புரியாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் அப்படி உத்து கவனிப்பேன், ஏதாவது புரியுதா? அப்புறம் அந்த மோளம் கடக்காஞ்சு அந்த சங்கிலியெல்லாம் வச்சு தெருக்குத்து பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்குலாம் ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மேடை மாதிரி இருக்கும், உட்காந்து பார்த்துருப்போம். அரை மணி நேரத்துக்கு மேலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வர ஆரம்பிச்சிடும், தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த அவர்களுக்கு அது புரியும். இப்படிலாம் அவர் நடிக்கிறாரு, திடீர்னு இவர் வந்தனாரு, அது வர ஒரு சரி தூக்கம் சொக்க ஆரம்பித்தது ஒரு நாள். அதுக்கப்புறம் அந்த இடத்துல எழுந்து நான் சென்றேன். ஒரு கேரக்டராக வராங்களே, உள்ள எவ்வளோ கேரக்டர் இருக்குது பார்த்தா, அவங்க பக்கத்தில் ஸ்டேஜுக்கு பின்னாடி அவங்க தங்குவதற்கு ஒரு டென்ட்டு மாதிரி ஒரு குடிசை அமைச்சிருக்கிறாங்க. சரி நண்பர் நானும், அவர் சொன்னார் வா நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு போனால் அங்கே சென்று பார்த்தா ஒவ்வொரு முகமுடியாக வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒரு முகமுடி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் காஸ்டியூம்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க.
ஓ இதை போட்டா, இதை நான் போட்டா ராவணா மாறிடலாம், இதை போட்டா சீதையா மாறிடலாம், இதை போட்டா ஒரு கேரக்டருக்காக அவங்க அந்த வேஷங்களை தரிச்சு கொள்றாங்க. அங்கே மேக்கப் பண்ணுறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் அங்கே இருக்கிறாங்க. அவங்க மேக்கப் அடுத்தது கேரக்டர் வரணும், நீ தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த காரியங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ வேஷம் போட்டுக்கிட்டு நாடகத்துக்கு நடிக்கலாம், வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது. அந்த அந்த தெருக்கூத்து முடிஞ்ச பிறகு என்ன முடிஞ்சிச்சு, வேஷம் முடிஞ்சிச்சு. ரொம்ப நாளைக்கு வாழ்க்கையில் நம்மளால் நடிக்கவே முடியாது, அது நம்மளால் பழக்கப்படவும் முடியாது. ஒரு நாள் அப்படி செய்ய நினைச்சா நம்ம ஃபெயிலியரை தான் சந்திப்போம். வேதம் அதான் சொல்லு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை போல ஒத்த வேஷத்தை அவங்கள மாதிரி வாழும் நினைக்காத. நீ நான் கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொண்டு வார்த்தையின்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். வசனம் என்ன சொல்லுது, வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. நம்முடைய மனம் புதிதாகணும், புதிதாகும் போது தான் மறுரூபமாகும். அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்க கர்த்தர் கொடுக்கிறாரு, நம்ம இதயத்துல தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமே, நம்முடைய இதயத்துல தான் கர்த்தர் மறுரூபத்தை கொடுக்க விரும்புகிறார், இதயத்துல தான் கர்த்தர் மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். அப்போ சேஞ்ச், ஒரு எழுப்புதல் எங்க வரணும், நம்ம இதயத்துல. நம்முடைய இதயங்கள்ல கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார், சிந்தையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். எதை போல நான் பேசணும், யாரை போல வாழணும். இன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு காரியத்தை பிடிச்சிட்டு அதையே பேசிட்டு இருப்போம். சொப்பனங்கள் 5 வகையான சொப்பனங்கள் இருக்குது. சில சொப்பனம் சொல்றாங்க பார்த்தீங்களா, 5 வகையான சொப்பனம் இருக்குது. அந்த 5 வகையான சொப்பனம் என்னன்னே தெரியல. நமக்கு என்ன சொப்பனம் வந்துச்சு, எனக்கு இந்த சொப்பனம் வந்துச்சுங்க, அதையே பேசிட்டு இருக்கோம். கர்த்தர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரா, 5 வகையான சொப்பனங்கள் இருக்குது. அந்த ரகசியங்களை நம்ம அறிஞ்சிக்கணும். ஆமே, சொப்பனங்கள், இன்னொரு வார்த்தை சொல்லுது, சொப்பனங்கள் மாயையா இருக்குது போல. நிறைய சொப்பனங்கள் என்னவா இருக்கான், மாயையா இருக்குது. பிசாசும் அதை பயன்படுத்துறான். இன்றைக்கு நாம எதை பிடித்து கொண்டிருக்கிறோம், அது நித்து தெளிந்த உடனே சொப்பனம் மறந்து போகிறது, பறந்து போகிறது. நாம் தெளிவா இருக்கணும். வசனம் நம்ம என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என்ன வாழும்படி எப்படி இருக்கும்படி கர்த்தர் அழைச்சிருக்கிறார். என் மனம் புதிதாகணும், என் சிந்தை புதிதாகணும். ஆயத்தை என்ன தெரியுமா, என் சிந்தையில ஒரு புதிதாக்குதல் வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்றாரு யோசுவா மூலமா, ஜனங்களே இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, உங்க மனம் புதிதாகட்டும். ஏன், எகிப்தின் கிரியைகளை டோன்ட் கேரி ஈஜிப்ட், எகிப்தினுடைய பாரங்களை, எகிப்தின் சுமைகளை சுமந்து கொண்டு வராத. ஒருவேளை கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம், இது நடக்கணும், கர்த்தர் வார்த்தைகள் சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த காரியம் கவனிங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் கர்த்தர் வச்சிருக்கிறார். இருக்கும் போது அந்த டைம் ஃப்ரேம்குள்ள நான் அதை பிரவேசிக்க முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா உங்களுக்கு எப்படி புரியும்படி சொல்லணும், விளக்குறேன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் கூப்பன் கிடைச்சிருக்கு, கூப்பன் பார்த்தீங்களா, ஸ்கூலில் ஒரு கூப்பன், ஏதாவது ஒரு ஷாப், சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க, அப்போ கூப்பன் கிடைக்கும். பார்த்தீங்களா, உங்களுக்கு பிரியத்துக்காக சொல்கிறேன். வெள்ளூரில் ஒரு சூப்பர் மார்க்கெட் கடந்த 2 மாதம் முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. அப்போது ஜோஜோ ஸ்கூல் வெளியே நின்று அந்த ஸ்கூல் கூப்பன் கொடுத்தாங்க. இது மாதிரி சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறோம், இந்த தேதியிலேருந்து தேதி இறங்க 1 மாதம், இந்த தேதியிலேருந்து நீங்கள் இந்த கூப்பனை கொண்டு வந்து நீங்கள் பொருட்களை வாங்கும்போது 100 ரூபாய் ஆஃபர். நீங்கள் எவ்வளோ பொருள் எடுத்தாலும் சரி, அதில் 100 ருபீஸ் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த கூப்பன் கொடுத்தார்கள். ஏதோ ஒரு பொருள் வாங்க போயிருந்தேன், அப்போ அந்த நியூ நம்பரை கேட்டால் ஆஃபர் முடிஞ்சிச்சு, இவ்வளோ நாள் தான், இதுக்குள்ள நீங்க வருவீர்களானால், இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள வருவீர்களானால் அதை ரிசீவ் ஆக முடியும். அதுக்கு பிறகு வந்தா அதுக்கு என்ன கிடைக்காது. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களும் நம்ம ஆயத்தமா இருக்கும் போது தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த டைம் ஃப்ரேம் எல்லாவற்றுக்கும் இருக்குது, புரியுதா? அப்போ அந்த கால கட்டங்களை தேவன் வச்சிருக்கிறார். அது ஆயத்தமா இருக்கும் போது கவனிங்க, வேதத்துல வாசித்து பார்த்தோன்னா, கன்னிகைகள் 10 பேரும் என்ன பண்ணாங்க, மணவாளனை சந்திக்க புறப்பட்டாங்க. எல்லாரும் மணவாளனை விட்டு போயிட்டாங்களா? 10 பேர் எங்க தான் புறப்பட்டாங்க?
சத்தமா சொல்லுங்க. மணவாள சந்திக்க 10 பேர் புறப்பட்டாங்க. ஆனா 10 பேர் மணவாளனோட போயிட்டாங்களா? இல்ல. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆயத்தமாய் இருந்தவர்கள். அண்டர்லைன் இந்த வேர்ட், அண்டர்லைன் இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ண. ஆயத்தமாய் இருந்தவர்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஆயத்தமாய் இருந்தவர்கள் தான் மணவாளனோடு கூட சென்றாங்க. 10 கன்னிகைகளும் புறப்பட்டாங்க. அந்த 10 கன்னிகைகள் 5 பேர் தான் மணவாளனோட போனாங்க. அந்த 5 கன்னிகைகள் மணவாளனோட என்ன பண்ணல? போகவே முடியல. காரணம் என்ன? 10 பேர் கன்னிகைகள் தான். 10 பேர் கையிலும் தீவட்டி இருக்குது. சொல்லுங்க. 10 பேர் கையிலும் தீவட்டி இருக்குது. 10 கன்னிகைகள் இருக்கிறாங்க. மணவாளன் வர தாமதித்த போது, இன்னைக்கு மணவாளன் வர தாமதிச்சுட்டு இருக்காரா? அல்லது மணவாளன் வர தாமதிச்ச பிறகு என்ன பண்ணாங்க? 5 பேர் 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. 10 பேர் தூங்கிட்டாங்க. ஆனா மணவாளன் வராரு சத்தம் கேட்ட உடனே 10 பேர் எழும்புறாங்க. 5 கன்னிகைகள் தீவட்டிகள் ஆயத்தம், தீவட்டிகள் எல்லாம் அணிஞ்சு போற மாதிரி இருக்குது. உடனே ஆயத்தமா இருந்தவங்க எண்ணெய் வச்சிருக்கிறாங்க. எண்ணெயை ஊத்தி அவங்க தீவட்டிகள்லாம் எரியுது, நல்லா இன்னும் பிரகாசமா எரியுது. அந்த தீவட்டி 5 கன்னிகைகள் பார்க்குறாங்க, அவங்க தீவட்டிகள் அணைஞ்சு போகுது. ஐயோ தீவட்டிகள் அணைஞ்சு போகுது, மணவாள் வராரு, ஐயோ நம்ம என்ன வாங்கணுமே சொல்லிட்டு எண்ணெய் வாங்கிறதுக்கு 5 பேர் போயிட்டாங்க. ஆயத்தமா டைம் ஃப்ரேம் சொன்னாரா? கர்த்தருக்கு கொடுத்த ப்ராமிஸ் அந்த டைம்ல முடிஞ்சிச்சு. அந்த ஆஃபர் வேலிட், அவ்வளோதான். அதையே வச்சுட்டு நம்ம வாழ்நாள் முழு வாழ்ந்துட முடியாது. நான் சொல்ல புரியுதா? அடுத்தது கர்த்தர் வேற ஒரு ஆப்ஷன் கொடுப்பார். அடுத்த ப்ராமிஸ் கர்த்தர் கொடுப்பார். அடுத்தது கர்த்தர் பெட்டரானதை கர்த்தர் கொடுப்பார். அதற்கு நீங்கள் நானும் அப்டேட் ஆக வேண்டும். அதற்கு நம்முடைய சிந்தைகள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தமா இருந்தவர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு அவரோடு கூட பிரயாணப்பட்டு போனார்கள். ஏன் ஆயத்தமா இல்ல? அவங்க ஃபோர்ஸி பண்ணல. என்ன ஃபோர்ஸி பண்ணல? மணவாளன் வருவார், ஒருவேளை நம்ம ஆயத்தமா போகணும், எண்ணெய் கொண்டு போகணும். எண்ணெய் கொண்டு போகிறவங்களை அவங்க பார்க்கும்போது அவங்க யோசிச்சிருப்பாங்க, போனவனர் வந்துட போறாரு, இந்த வாக்குத்தத்தம் சொப்பனை வந்த உடனே நடந்துட போகுது அப்படின்னு நினைச்சாங்க. நடக்கல. கர்த்தனுக்கு ப்ராமிஸ் வார்த்தை வந்த உடனே நடந்துடும் நினைச்சாங்க. நம்ம அப்படிதான் நினைச்சோமா? இல்லை சொல்லுங்க, நினைச்சிங்களா? நினைக்கலையா? நினைச்சவங்களா கை தூக்க பார்க்கலாம். வார்த்தை வந்த உடனே நடந்துடும் நினைச்சேன். கை தூக்க பார்க்கலாம். நான் ரொம்ப நினைச்சிருக்கிறேன். 1 வருஷம் 2 வருஷம் ரொம்ப வருஷம் நினைச்சிருக்கேன். வார்த்தை வந்த உடனே எல்லாம் நடந்துரும் நினைச்சேன். ஆனா அந்த வார்த்தை வந்து நடக்கல. அதுல ஆண்டவர் டைம் ஃப்ரேம் என்னன்னு தெரியல. வாக்தன் வந்துடும். வந்து 1 மாதம் ஜனவரி எல்லாம் நல்லா சூப்பராக போகும். பிப்ரவரி கொஞ்சம் அப்படி வரும்போது கொஞ்சம் சோர்வு. என்னடா பிப்ரவரி இருந்துச்சு, இன்னும் நடக்கலையே. கொஞ்சம் பிப்ரவரி எல்லாம் அப்படி போகும்போது வார்த்தை வந்துச்சு, நடக்கவே இல்லையே, ஒரு சோர்வு. நடக்கும் போது நடக்கட்டும், அப்படி ஒரு நிசப்தம், ஒரு அமைதி, அப்படி கொஞ்சம் மாற்றங்கள் வர ஆரம்பித்தது, சில சோர்வுகள். அந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இடைப்பட ஆரம்பிச்சார். உனக்கு வார்த்தை கொடுத்தவர், நான் வார்த்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன், ஆயத்தப்படு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை நாம் பிடித்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக இருக்கும்போது தேவன் எந்த காலத்தில் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென், அல்லேலூயா. ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட பிரவேசிச்சாங்க. இன்னைக்கு நீங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும், புதிதாக்கப்பட வேண்டும், ஆயத்தமா இருக்கணும். அவர் வந்தாரு, அவர் சொன்னபடி வாக்கு ப்ராமிஸ் பண்ணாருங்க. ப்ராமிஸ் பண்ணபடி அவர் வந்தாருங்க. வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட 10 பேர் கன்னிகைகள் நிற்கிறாங்க. அவர் வந்தாருங்க. ஆனா 5 பேர் தான் அங்க நிற்கிறாங்க. 5 பேர் என்ன வாங்குது அப்பதான் ஆயத்தம் எடுத்து போயிட்டாங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது நீ ஆயத்தம் பண்ண போயிட்டியா? வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டிய வேரத்துல நீ ஆயத்தம் இல்லாம இருந்தா என்ன பண்ண முடியல? மணவாளனோடு போக முடியல. ஆயத்தமா இருந்தவர் அவரோட பிரவேசிச்சு அந்த ஆசீர்வாதங்களை மகாராஜாவுடைய அந்த மாளிகைக்குள்ள அவர் நுழைந்தார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆயத்தப்பட்டு நிற்கணும் கர்த்தர் விரும்புகிறார். ஆமே, நம்முடைய சிந்தைகள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். பகுத்தறியத்தக்கதாக தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம்
இந்த வார்த்தையில் ரொம்ப ஒரு நல்ல டீப்பாக பால் எழுதியிருக்கிறத வாசிக்கிறோம். கர்த்தருடைய நன்மை, கர்த்தர் என் வாழ்வில் வச்சிருக்கிற தேவனுடைய நன்மை, நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மை. நான் எதிர்பார்க்கிற நன்மை என்ன தெரியுமா? எது லாபம், எது நஷ்டம். இது லாபம், இது நஷ்டம், இது சூப்பர், இது கொஞ்சம் சுமார் தான். என்னுடைய நன்மையை நான் பார்க்குறேன். ஆனால் தேவன் என் வாழ்வில் வச்சிருக்க தேவனுடைய நன்மை, எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய நன்மை. இன்றைக்கு நம்ம பார்க்குறோமா, இது ஒரு தொழில் தொடங்கணும்னாலும், ஒரு வியாபாரம் செய்யணும்னாலும், ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்? என்ன நினைக்கிறோம்? எனக்கு என்ன இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது தேவனுடைய நன்மை. தேவனுடைய நன்மை. இரண்டாவது, தேவனுக்கு எது பிரியம். தேவன் எனக்கு வச்சிருக்கிற நன்மை என்ன? தேவன் எனக்கு கொடுக்குற நன்மை என்ன? அல்லது நான் எனக்கு நினைக்கிற நன்மை என்ன? நான் எனக்கு நினைக்கிற நன்மையெல்லாம் ஒன்று முக்கியமானது என்ன தெரியுமா? பணம் இருக்கா, அதுக்கு பின்னாடி நல்லா இருப்பாங்களா, குடும்பம் நல்லா இருக்குமா, அது மட்டும் பார்க்குறானா? தேவன் என் வாழ்வில் வச்சிருக்கிற நன்மை. ரெண்டாவது, தேவனுடைய பிரியம். தேவனுக்கு பிரியம். எனக்கு பிரியம் வேற, தேவனுக்கு பிரியம் வேற. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு பிரியம், இது பிரியம். ஆனால் தேவனுக்கு என்ன பிரியம்? அங்கதான் பார்க்க மாட்டோம். எனக்கு பிரியமா இருக்குது, அவ்வளவுதான். மூன்றாவது, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். இல்லை சொல்லுங்க, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். பிரியத்துக்கும் சித்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். அந்த இடத்துல தான் நம்ம நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பரிபூர்ணமான அந்த ஃபுல்னஸ் அங்கே தான் குறிக்கும். தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம், அதை தான் நம்ம கவனிக்க தவறி விடுகிறோம். தேவனுடைய தெளிமா ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று நம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அங்கதான் பகுத்தறியணும். இது எனக்கு நன்மை, இது எனக்கு பிரியம், இது எனக்கு சித்தம். இல்லை சொல்லுங்க, நன்மை, எனக்கு நன்மை, எனக்கு பிரியம், எனக்கு சித்தம், இது என்னுடையது. நம்ம என்ன பார்க்கணும்? தேவனுடைய நன்மை, தேவன் எனக்கு கொடுக்கிற நன்மை, தேவனுடைய பிரியம், தேவன் எனக்கு கொடுக்கிற பரிபூர்ண சித்தம். எதை தேர்ந்தெடுக்கலாம்? ஏன் ஆண்டவர் இதை உங்களுக்கு இன்னைக்கு போதிக்க சொல்லி, ஏன் இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் சிந்தையில் கர்த்தர் ஒரு மறுரூபத்தை கொடுக்கறதை நான் பார்க்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கர்த்தர் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷிஃப்ட்டை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். தேவனுடைய சொல்லுங்க, தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ண சித்தம், இது எடுத்துக்கலாமா? எனக்கு நன்மை, எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு விருப்பமா இருக்குது, இது எனக்கு தான் வேணும், இது நான் எதை எடுத்துக்கலாம்? யோசித்து சொல்லுங்க. எது எடுத்துக்கிறீங்களோ அது உங்க கையிலேயே இருக்குது, உங்ககிட்டே கொடுத்துட்டேன். எதை தேர்ந்து எடுக்கலாம்? நாம் எதை தேர்ந்து எடுத்திருக்கிறோம்? எதை தேர்ந்தெடுக்கலாம்? இப்ப கை தூக்க போல எதை தேர்ந்தெடுக்கலாம்? பதில் சொல்லுங்க. எதை தேர்ந்தெடுக்கலாம்? தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம், தேவனுடைய நன்மை, தேவ பிரியம். இது சொல்றவங்க கை தூங்க பார்க்கலாம். சரி, எனக்கு நன்மை, எனக்கு பிரியம், எனக்கு சித்தம், இதை கை தூங்க பார்க்கலாம். தெளிவா இருக்கிறீங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணணும்? இங்க என்ன நடக்குது? இதை நாம் விளங்கிக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? எனக்கு பிடிச்சது இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். இது எனக்கு பிடிச்சிருக்குது, அதை நான் நோ சொல்லணும், ஆயத்தமாக இருக்கணும். அதை நான் நிறுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஏன்? இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகணும். இது எனக்கு பிடிச்சிருக்கு, உண்மைதான். இதுக்கு ஆயத்தமாக இருக்கு, உண்மைதான். இது எனக்கு விருப்பமாக இருக்கு, உண்மைதான். ஆனால் ஆண்டவருக்கு இது பிரியம் இல்லை. ஆண்டவர் இதில் இல்லை. கர்த்தர் இல்லாத ஒன்றில் நான் காலை வைக்க விரும்பலை.
என்பதை விளங்கிக்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். சில நேரங்களில் அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்வது கடினமாக தான் இருக்கும். ஆனால் ஆயத்தமாக இருக்கணும். தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியணும். சொல்லுங்க, பகுத்தறியணும். பகுத்தறிவாளர்கள்லாம் இருந்தாங்க இந்திய தேசத்தில், தமிழ்நாட்டில் அதிகமாக பகுத்தறிவை பற்றி பேசினாங்க. அந்த பகுத்தறியத்தக்கதாக பகுத்து சொல்லுங்க, பகுத்து அறியணும். இதுல கர்த்தர் இருக்கிறாரு, இது வசனத்தின் படி இருக்குது, தேவன் இதில் விருப்பமா இருக்கிறார் என்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால, சொல்லுங்க, மனம் புதிதாகணும். உங்க விருப்பப்படி செஞ்சா உடனே எல்லாம் பார்க்கலாம், அட்ராக்டிவா இருக்கும். ஆனா கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய புதிதாக்குதல், கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய சித்தம் இதில் வரும்போது கொஞ்சம் எனக்கு பிடிச்சபடி இல்லை, எனக்கு விருப்பமானபடி இல்லை, நான் ஆசைப்பட்டபடி இல்லை, உண்மைதான். ஆனா கர்த்தருடைய சித்தம் இருக்குது, கர்த்தருடைய பரிபூர்ணமான நன்மை இருக்குது என்பதை நாம் விளங்கி கொண்டு உங்கள் மனம், எல்லாம் சொல்லுங்க, எங்கள் மனம் புதிதாகிறதுனால அங்கதான் மறுரூபம், அங்கதான் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அங்கதான் ஆயத்தம். சிந்தையில கர்த்தர் ஆயத்தத்தை கொடுக்கிறார், சிந்தையில கர்த்தர் அங்கதான் மறுரூபத்தை கொடுக்கிறார், கர்த்தர் அங்கதான் நம்மோட தெளிவா இடைப்படுகிறார். ஆமென். அது கடினமானது தான், ஆனால் அதுதான் நிரந்தரமானது, அதுதான் ஆசீர்வாதமானது, அதுதான் உயர்வானது என்பதை நீங்கள் நானும் விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சீஷர்கள் என்ன செய்தார்கள்? அங்கதான் தவறினார்கள். சீஷர்கள் அங்கதான் இடறினார்கள். யூதாஸ் அங்கதான் இடறினார். தேவன் இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாரு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில கொஞ்சம் ஓவரா என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, இன்னும் பணத்தை ஆயத்தப்படுத்தலாம், அவங்க காசு கொடுக்குறாங்க, அதனால இயேசுவை காட்டி கொடுக்கலாம், 30 வெள்ளி காசு என்ன, எவ்வளோனா வாங்கிக்கலாம், அவர் ராஜாதி ராஜாவாச்சே, அவர் மறைஞ்சிருவாரு, எப்படி ஆகிலும் பணத்தை வச்சு மறுபடியும் என்ன யூதாஸ் நினைச்சா தெரியல. கர்த்தர் கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி பணம், அந்த பணத்திலேயே அவர் முழுகி போனார், தவறினார், இடறினார். அவர் மனம் புதிதாகல, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அவர் விளங்கல. பவுல் மன்னிக்கணும், யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, இன்றைக்கு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு யோர்தானை கடந்து வந்துடாத, எல்லாம் மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கழற்றி தேவையில்லாத இங்கேயே எரிஞ்சு போடு, வாழ்க்கை எகிப்துடைய நரகலான கிரியைகள் உன்னோடு கூட கானான் தேசத்துல, வாக்கு தேசத்துல பிரவேசிக்க கூடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தப்படு. ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் தங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சாங்க. யோர்தானை கடக்க போகிறோம், அதனால ஜனங்களை பயபக்தியோடு கூட தங்களை சுத்திகரித்துக்கொள்ள ஆரம்பித்தார்கள். தங்களை ஸ்நானம் பண்ண ஆரம்பிச்சாங்க. தங்களுக்கு இருக்கிற காரியங்களை, எகிப்தின் கிரியைகளை, எகிப்திலிருந்து கொண்டு வந்த காரியங்களை, ரகசியமா வைத்திருந்த எல்லாவற்றையும் தங்களை விட்டு அப்புறப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு நம்மை விட்டு நாம் அப்புறப்படுத்த ஆயத்தமா இருக்க வேண்டும். நான் பழையபடி இதோட பேசினபடி நான் பேச விரும்பல, இதோட சண்டை போட்டபடி சண்டை போட விரும்பல, இதோட முறுமுறுத்தபடி முறுமுறுக்க விரும்பல என்பதை ஒரு தீர்மானம் எடுத்து சிந்தையில் ஒரு மறுரூபம், நான் இப்படி வாழ்வேன், நான் இப்படி இருக்க தேவன் விரும்புகிறார் என்பதை அவர்களை விளங்கிக் கொள்வதற்கு காலதாமதம் ஆயிற்று. ஆனால் தேவன் அவர்களை புதுப்பிக்க விரும்பினார். அல்லேலூயா. நீங்க நானும் எடுக்க வேண்டிய இனிஷியேட்டிவ்ஸ், நீங்கள் நானும் எடுக்க வேண்டிய பிரயாசங்கள், சோதனைகள், சோர்வுகள் வரதான் செய்யும். நான் அதை நடுவில் எப்படி எழும்புவேன், எப்படி நான் அதை மேற்கொள்வேன், எப்படி தேவன் விரும்புகிறபடி நான் வாழுவேன் என்ற காரியங்களை நாம் யோசித்து நாம் செயல்படுத்த ஆயத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நான் ஆயத்தப்படணும். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். இஸ்ரவேல் புத்திரர் அந்த யோர்தான் நதிக்கரையில் உட்கார்ந்து கொண்டு யோர்தான் நதியில அவர்கள் கால் வைப்பதற்கு முன்பாக அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள், தங்கள் கூடாரங்களை படுத்தினார்கள், தங்களை பரிசுத்தப்படுத்தினார்கள். அவங்க எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தின. எகிப்துடைய நரகலான கிரியைகள் தங்களை விட்டு அப்புறப்படுத்தினாங்க. வேத ஆக்கியோன் எழுதுகிறார்கள், அவர்கள் விட்டு விட்டு சென்றவைகள் அவ்வளோ ஏராளமாயிருதான். இன்னைக்கு நாம இந்த வருஷத்தோட, இந்த காரியத்தோட, இந்த வருஷத்தோட நம்ம எல்லாவற்றையும் விட்டு விடணும். புது வருஷத்துல போகும்போது லைட் ஹார்ட்டா போகணும். ஆமென் சொல்லுங்க. என்ன ஹார்ட்டா போகணும்? லைட் ஹார்ட்.
அப்படின்னா என்னது? ஹெவி ஹார்ட். என்னது? அந்த ஹெவியா இருக்குது. என்னது? மைண்ட்ல கவலை, பாரம், அது இது எல்லாத்தையும் சுமக்கணும் அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் வச்சிருப்பான். நீ பாரத்தை சுமக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்லை. என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, என் பாதம் எல்லாத்தையும் வச்சிடு, விட்டு விடு. கர்த்தர் லைட் ஹார்ட்டடா கர்த்தர் நம்மை புறப்பட பண்ண ஆயத்தமா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். யோசுவா சொல்லுகிறார், உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் நாளைக்கு உங்க நடுவில் அற்புதங்களை செய்வார். அவர் அற்புதங்களை செய்வதற்கு ஆயத்தம் அவசியமா இருக்குது. சொல்லுங்க, அற்புதத்தை கொண்டு வரும் ஆயத்தம். ஆமென். ஆயத்தம் அற்புதத்தை கொண்டு வருகிறது. ஆயத்தம் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஆயத்தம் நன்மைகளை கொண்டு வருகிறது. சொல்லுங்க, ஆயத்தம் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஆயத்தம் அற்புதங்களை கொண்டு வருகிறது. ஆயத்தம் தேவன் வச்சிருக்க அந்த கானான் தேசத்தின் நன்மைகளை சுதந்தரிக்கும்படி நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆயத்தப்படணும். ஆமென். நடந்தது என்ன? வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். யோசுவா சொன்னபடி ஜனங்கள் ஆயத்தம் பண்ணினார்கள், பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்று யோசுவா சொல்றார். அதே போல் ஆசாரியர்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டு உடன்படிக்கை பெட்டி அவள் ஆயத்தமாய் தூக்கி சுமந்து கொண்டு போய் யோர்தான் நதியில், அந்த யோர்தானில் கால்களை வைத்த மாத்திரத்தில், ஆசாரியர்கள் கால்கள் யோர்தான் நதியில் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் 2ஆய் பிளந்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யோர்தான் 2ஆய் பிளந்தது. ஆமேன், அல்லேலூயா. வாசிக்கலாம். 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டி சுமக்கிற ஆசாரியின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில், தண்ணியில் எலக்ட்ரிக் ஷாக் பட்டா எப்படி இருக்கும்? பட்ட மாத்திரத்தில் பிடிச்சிக்கிற மாதிரி அவங்க உள்ளங்கால்கள் யோர்தான் நதியில் பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆயத்தமா போன ஆசாரியர்கள் கால்கள் யோர்தான் நதியில பட்ட மாத்திரத்தில் யோர்தான் 2ஆய் பிளந்தது. ஒரு ஆமென். பிளந்து குவியலாய் நின்றது. எல்லாம் சொல்லுங்க, என்னவா? அவங்க செங்கடலை கலக்கும் போது செங்கடல் அவங்களை மதில் சுவர் போல நின்றது. யோர்தான் கடக்கும் போது யோர்தான் குவியலா நிற்குது. ஒரு ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணார். இப்போது ஆயத்தத்தோடு புறப்பட பண்ணுகிறார். ஆமாம். யோர்தான் அவங்க கடக்கிறாங்க ஆயத்தத்தோடு. என்ன தெரியுமா? அங்கே வெளியிருந்து வரும்போது பொன்னோடு பொருளோடு வந்தாங்க. இங்கே ஆயத்தத்தோட ஒரு ஜெனரேஷன் எழும்புது. என்ன ஜெனரேஷன் தெரியுமா? இது ஆயத்தப்பட்ட ஜெனரேஷன். கர்த்தர் வச்சிருக்கிற ப்ராமிஸ் லேண்ட்ல பிரவேசிக்கிற ஜெனரேஷன். அல்லேலூயா. ஆமாம். பழைய கதைகளையே பேசிக்கொண்டு பழைய காரியங்கள் நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் எல்லாம் முடிஞ்சிச்சு. பழைய சோபங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு. புதிய இதயம், புதிதான இதயத்தோடு, புதிதான சிந்தையோடு, தேவ சித்தம் என்ன, தேவனுடைய பரிபூர்ணமான நன்மை என்ன, சித்தம் என்ன, பரிபூர்ணமான நன்மை என்ன, தேவனுடைய நன்மை என்ன, தேவனுக்கு பிரியம் என்ன, பரிபூர்ணமான சித்தம் என்ன என்று பகுத்தறிகிற ஒரு சிந்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த பகுத்தறிகிற சிந்தையோடு கூட, ஆயத்தம் என்ற சிந்தையோடு கூட அவர்கள் யோர்தானை கடந்து போகிறார்கள். தேவன் வைத்து ஆசீர்வாதத்தை அவரை சுதந்தரித்தார்கள். ஒரு ஆமென். ஆயத்தமாய் இருந்தவர்கள் கானான் தேசத்தை கண்டார்கள். அந்த தேசத்தில் கனியை பறித்து அவர்கள் புசித்தார்கள். ஆமாம். அதுவரை மண்ணா சாப்பிட்டு இருந்த அவங்க அந்த தேசத்தின் கனிகள் புசித்த மாத்திரத்தில் மண்ணா நின்று போயிற்று. தேவன் வைத்த நன்மைகளை நீங்கள் நானும் ஆமென் ஆயத்தமாக இருந்தவங்க, கவனி, ஆயத்தமாக இருந்தவங்க ஆசீர்வாதங்களை சுதந்தரித்தார்கள். நன்மையில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவங்க சுதந்தரித்து கொண்டு அந்த ஆசீர்வாதங்களிலேயே அவள் தங்கியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வச்ச அந்த தேசம் அவர்களுக்கு சுதந்திரமாயிற்று. ஆமென். இன்றைக்கு நீங்கள் நானும்
தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகளை இன்னைக்கு சுதந்திரிக்காம இருக்கிறோம். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை இன்றைக்கு இன்னும் நீங்க பெற்றுக்கு அனுபவிக்காம இருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆயத்தம் இல்லை. ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆயத்தமா இருந்தாரு. ஒரு ஆக்கியோன் இப்படியாக ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தார். நல்லா கவனிங்க, அந்த சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நாம் மகிழப்படுவதாக. கர்த்தரிடத்தில் வார்த்தை பெற்றுக்கொண்டாராம். கர்த்தர் ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அந்த ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து விட்டாராம். அவர் அந்த வாழ்வில் தேவன் அவர் கொடுத்த நன்மைகளை அவர் பெற்று அனுபவித்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். நான் சொன்னபடியே 1 மாதம் ஆயிட்டான், 2 மாதம் ஆயிட்டான். ஆண்டவரே நீ வாக்கு பண்ணிருன்னு நிறைவேலையே என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தாராம். அந்த அவர் வாழ்ந்த அந்த தேசத்தில் பலவான் என்ன செய்து கொண்டிருந்தான்? பலவான் ஏன்னா சாத்தான் கிரியைகள் அந்த ஆசீர்வாதத்தை தடுத்துட்டே இருக்கான். இவர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்காராம். அந்த இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறுகிற கால சமீபமாயிற்று. அதை அவர் விளங்கலை. அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிற வேலையில் அவன் நண்பர் வந்தாராம். என்னப்பா நீ ஆண்டவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாரு, ஆண்டவர் சொன்ன இன்னும் நடக்கலையே. இதெல்லாம் உனக்கு நடக்காது, எங்கப்பா நடக்க போகுது பேசுற? இல்லை எனக்கு நடக்கும். உடனே கொஞ்ச நேரம் அவர் பேசிட்டே இருக்காராம். இல்லை நிச்சயமா ஆண்டவர் சொன்னது எனக்கு நிறைவேறும் என்று அவர் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு வாய் வரல வந்துச்சான். வாய் வரல வந்ததான் அந்த வார்த்தையை அவர் உச்சரிக்க போகிற வேலையில, ஆமா நான் நினைச்சேன், உண்மைதான் நிறைவேறும் நினைச்சேன், இது முடிஞ்சிடும் நினைச்சேன், ஆனா முடியல, எப்போ நடக்குமோ தெரியல, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 6 மாசம் கூட ஆகலான்னு நினைக்கிறேன். இந்த சொன்ன வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்த தூதனுடைய கரத்தை இந்த சாத்தான் கிரியைகள் வந்து தடுத்துச்சான். நீ ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்துட்டு உண்மைதான், ஆசீர்வாதம் கொடுத்துட்டு உண்மைதான், அந்த பிளஸ்ஸிங்கை ஏஞ்சல்ஸ் ரிலீஸ் பண்ணுற டைமில் இந்த சாத்தான் தூதர்களை வந்து தடுத்துட்டாங்களாம். தடுத்துட்டு வெயிட், அவன் என்ன சொல்லியிருக்கான்? 6 மாதம் சொல்லியிருக்கான், நீங்கள் ஏன் இப்போ ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க? தடுத்து நிறுத்திட்டான். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அது நிறைவேற போகிற நேரத்தில் ஏதோ ஒரு வார்த்தை விட்டு நம்ம தடுத்துடுறோம். வார்த்தையை விட்டு நம்மளே தடுத்துடுறோம். வார்த்தையை விட்டு நம்மளே என்ன சொல்றோமா, எனக்கு எங்கெங்க நடக்க போகுது, என் ஜபத்தில் ஆண்டவர் கேட்பாரா, வார்த்தையை விட்டியேமா, இப்பெல்லாம் இன்னும் 6 மாசம் ஆகுன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டார். சாத்தானின் தூதர்கள் தடுத்துட்டாங்க. அவர் போராடி ஜெபிக்கிறார், ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிக்கிறார். ஆண்டவரே எனக்கு ஏன் நடக்கல, எனக்கு ஏன் நடக்கல ஆண்டவரே, நீங்க காரியத்தை செய்யுங்க என்று சொல்லி போராடி ஜெபிச்சுட்டு இருக்கார். ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஆவியில் அவர் கண்கள் திறக்கிறார். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தூதர்கள் கொண்டு வருகிறது போல, அவர் ஜெபிக்கிற வேலையில் கர்த்தருடைய தூதர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறது போல, அப்போது நண்பரோட பேசுகிற கான்வர்சேஷன் நடக்குது. அப்போது அவர் என்ன சொல்றாரு, இப்போ நடக்கல, ஆனால் 6 மாசத்துல கர்த்தர் நடத்துருவாரு என்று சொன்ன மாத்திரத்தில் கொடுக்க வேண்டிய இந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே என்ன பண்ணுச்சு, நிற்பது போல, இந்த சாத்தானின் தூதர்களை தடுப்பது போல. கர்த்தர் தரிசனத்தை கொடுத்த பிறகு அவர் கண்கள் திறக்கப்பட்டது. ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன், கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, தடுத்தது யாரு சொல்லுங்க, தடுத்தது யாரு? நான் தான். எனக்கு எப்போ ஆசீர்வாதம் வரும், 6 மாசத்துக்கு பிறகுதான் வரும்னு அந்த ஆசீர்வாதத்தை தள்ளி போட்டது யார் தான்? நான் தான் என்பதை விலையிட்டு இயேசு நாமத்தில் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கேன்சல் பண்றேன். எனக்கு தேவன் கொடுத்ததை நான் இப்பொழுது பெற்றுக்கொள்கிறேன். ஆமே, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொன்னீங்கள், நான் கேட்டு இப்போதை பெற்றுக்கொள்கிறேன் என்ற வார்த்தைகள் அவர் வசனித்து ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்ச மாத்திரத்தில் அன்றைக்கு அற்புதம் நடந்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு எத்தனை ஆசீர்வாதத்தை நம்ம தொலைச்சிருக்கிறோம், எத்தனை ஆசீர்வாதத்தை துரத்தி இருக்கிறோம், எத்தனை ஆசீர்வாதத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளாது இருக்கிறோம், எத்தனை ஆசீர்வாதத்தை இன்னும் இழந்திருக்கிறோம் இல்ல? இன்றைக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்திருக்கிறோம் வார்த்தையினால. சாத்தான் என்ன பண்றான், சாத்தான் தூதர் என்ன பண்றாங்க, நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிடிச்சுக்கிறாங்க. பிடிச்சிட்டு இந்த மகள் இந்த மகன் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு நடக்காது அப்படி சொல்லியிருக்கிறாங்க, நீங்க ஏங்க கொடுக்குறீங்க தூதர்கிட்ட கேட்குறாங்க. இவங்க ஒரு ஆசீர்வாதத்துக்காக பிள்ளை பேருக்காக ஜபிக்கிறாங்க. ஜபிச்சுட்டு ஆண்டவர் எனக்கு பிள்ளை கொடுங்க சொல்லி அழுது ஜபிக்கிறாங்க. அந்த வார்த்தை இப்படி ஆண்டவர் ரிலீஸ் பண்றாரு.
ஒரு கொஞ்ச காலம் ஆகுறது, 2 நாள் இல்லை 3 நாள், ஒரு வாரமோ சில நாள் ஆகுது. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, எனக்கு குழந்தை பிறக்கல, எனக்கெல்லாம் குழந்தை பிறக்காதுன்னு நினைக்கிறேன். எதுக்காக ஜெபம் பண்ணோம்? என்ன பேசிட்டு இருக்கோம்? நடக்குது என்ன? தூதர்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டவரோட பிளஸ்ஸிங்கை கர்த்தர் கொடுத்தாரு பாருங்க. தூதர்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, நோ 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 நோ, ஒருவேளை கர்ப்பம் தரிக்கிறதுக்கான ஒருவேளை அவங்களுக்கு தெரியாது இருக்கலாம், ஒருவேளை கன்சீவ் ஆயிருக்கலாம், அது அது உங்களுக்கு டெஸ்ட்லாம் பண்ணல, அதுக்குள்ள ஆயிருக்கலாம். ஆனா அந்த தூதர்கள் என்ன செய்யறாங்களாம், உண்டான கருவையே கலைச்சிட்டு போயிடுறாங்களாம். ஸ்பிரிட் வேர்ல்ட்ல இதான் நடக்குது. அவங்களே சொல்றாங்க எனக்கு நடக்காதுன்னு, நீங்க ஆண்டவரே கொடுக்குறீர். வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் நம்ம வார்த்தையில் ஆயத்தப்படுத்த விரும்புகிறோம். நம்ம சிந்தையில் ஆயத்தம், நம்ம யோசனைகள் ஆயத்தம், நம்முடைய மனம் மறுரூபமாகிறதுனாலே, நம்முடைய சிந்தைகள் பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே. மனம் புதிதாகணும். சொல்லுங்க மனம், சத்தமா சொல்லுங்க மனம் புதிதாகணும். அப்போ மனசு எப்படிதான் இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம், மனசு எப்படி இருக்கு? முடிச்சிட்டேன், சொல்லுங்க பார்க்கலாம். மனசு எப்படி இருக்குது? பழசாவே இருக்கு. மனசு புதிதாகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மறுரூபம் ஆயத்தம் என்ன தெரியுமா? மனசு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பின்னாடி முன்னாடி பின்னாடி பார்த்து சொல்லுங்க, மனசு புதுசாகணும். புது வருஷத்துல மனசு, ஆமா புது வருஷம் சொல்றீங்களே, எல்லாம் புதுசா, ட்ரெஸ் புதுசு, உண்மைதான், மேக்கப் எல்லாம் புதுசு, எல்லாம் புதுசு. மனசு பக்கத்துல பார்த்து ஒரு தட்டு தட்டி, என்ன சொல்றதே தெரியல, வார்த்தையை விட விரும்பல. பக்கத்துல பார்த்து ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, எல்லாம் புதுசு, மனசு மட்டும் பழசா. மனம் புதிதாகிறதுனால, எல்லாம் சொல்லுங்க, மனம் புதிதாகிறதுனாலே. வருஷம் புதுசாகுது, ட்ரெஸ் புதுசாகுது, மனம் புதிதாகிறதுனாலே. ஆமே, பழசெல்லாம் போச்சு, என் பழைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தது உண்மைதான், ஆனா இந்த வருஷத்துல தேவன் என்னை புதிதாக்கிட்டார், என் மனம் புதிதாகிறது. ஆமே, எல்லாம் சொல்லுங்க, மனம் புதிதாகிறதுனாலே. அங்கதான் லைட், பிரைட்னஸ். ஆமே, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, மனம் புதிதாகிறது, நியூ லைட், பிரைட்னஸ். ஆமே, லைட் இங்க தான் இருக்கணும். ஆமே, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். அல்லேலூயா. ஆமா, அந்த மனம் புதிதாகிறது, ஃபேஸ்ல ஒரு பிரைட்னஸ். அல்லேலூயா. பின்னாடி ஒரு ஒளி வட்டம். ஆமே, அந்த மனம் புதிதானா பேச்சு புதுசாக தான் இருக்கும். என்னடா அது பழைய ஆள் மாதிரி தெரியலையே, அது நீ அப்படி பேசுற, கேட்டாலும் பரவாயில்ல, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஏன் புதுசு புதுசாக தான் பேசும். ஆமே, பழைய காரியத்தை நோண்டினாலும் மனம் புதிதாகும். புதிதானவர்கள் மனம் புதிதானது, அப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கணும். இங்க புளித்த மாவு, சொல்லுங்க புளித்த மாவு இல்லை, சொல்லுங்க புளித்த மாவு இல்லை. ஏன்? சுத்தமா போட்டு கழுவி எடுத்தாச்சு. ஆமே, ஆயத்தம். மனம் புதிதாகணும். சொல்லுங்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். இன்றைக்கு கர்த்தர் மனதை புதிதாக்க விரும்புகிறார். ஆடை புதிது. இன்னைக்கு ஆடைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், டெக்கரேஷன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், வீட்டை டெக்கரேட் பண்றோம், சர்ச்சை டெக்கரேட் பண்றோம், நம்ம மேல டெக்கரேட் பண்றோம். உள்ள டெக்கரேட் பண்ணுமா? உள்ள இதெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவர் மட்டும் அப்படி ஒரு கிருபை கொடுத்தாருன்னா, அதுதான் கிருபை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றாரு கர்த்தர்? உள்ள ஃபுல்லா எடுத்து ஒட்டடெல்லாம் அடிச்சு, உள்ளெல்லாம் ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி மொத்தத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி, என்னது வேக்யூம் கிளீனர் போட்டு மொத்தம் க்ளீன் பண்ணி, வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணுற மாதிரி கர்த்தர் ஹார்ட்டை க்ளீன் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். ஆமே, எல்லாம் வேக்யூம் போட்டு கர்த்தருடைய வசனம் எல்லாத்தையும் போட்டு எடுத்து விடுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிந்தையில் மறுரூபத்தை கர்த்தர் கட்டளை விரும்புகிறார். சொல்லுங்க, இன்று முதல் சத்தமா என்னோட சேர்ந்து சொல்லுங்க, இன்று முதல் என் மனம் புதிதானது. அவருடைய வசனத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே என் மனது புதிதானது. ஆமா, மனம் புதிதானதுனால என்ன பண்ணுறது? மறுரூபம் வருகிறது. அல்லேலூயா. வெளியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மனம் புதிதாயிட்டா வெளியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். போன உடனே பழைய காரியங்களை பேசினாலும் பரவாயில்ல, உன் மனது புதிதானது. என்ன தெரியுமா? கர்த்தருக்குள்ள நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன்.
அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை சுதந்திரிக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமா, என் வாழ்க்கை இப்படி சென்று விடாது, அவர் என்னை வாழ்வில் புதிதானவைகளை செய்வார். ஆமே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமே, மனசு புதுசுனா அவங்க வாழ்வில் புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். எல்லாம் சொல்லுங்க, மனம் புதிதானவங்களுக்கு புதிய காரியம் நடக்கும். ஆமே, மனசு புதியல பழசா நினைச்சிட்டே இருந்தியா, பழசு மேல பழசு, பழசு மேல பழசு. புதிதான மனசு உள்ளவர்கள் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். ஆமே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? என்ன அறியீர்களா? வனாந்தரத்திலே கர்த்தர் எங்க செய்வாராம்? வனாந்தரத்திலே. எங்க கர்த்தர் வழி திறப்பார்? வனாந்தரத்தில், வில்டர்னஸ்ல, டெசர்ட்ல கர்த்தர் வனாந்தரத்திலே வழி. ஆமே, அவாந்தர வெளியிலே கர்த்தர் ஆறுகளை ஓட செய்வார். ஆமே, உன் தாகத்தை கர்த்தர் தீர்ப்பார். அல்லேலூயா. கர்த்தரால் செய்யக்கூடாத முடியாத காரியம் எதுவும் இல்லை. ஆமே, சொல்லுங்க, என் ஆண்டவரால் முடியாது எதுவும் இல்லை. சத்தமா சொல்லுங்க, என் ஆண்டவரால் முடியாது எதுவும் இல்லை. மனம் புதிதானவர் சொல்லுவாங்க, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். என் தேவன் எனக்காக அற்புதங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாம் வீட்டுக்கு கர்த்தர் செல்லுகிறார். ஆதியாகமம் 18 கர்த்தர் ஆபிரகாம் வீட்டுக்கு செல்கிறார். ஆபிரகாம் வீட்டில் 3 தூதர்கள் பிரவேசிக்கிறாங்க. ஆபிரகாம் வீட்டில் விருந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம், ஆபிரகாம், சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு உப்பவ காலத்தில் வருவேன், அப்போ மனைவியாகி சாரால் ஒரு பிள்ளை அணைத்து கொண்டிருப்பாள். அந்த அம்மா இவங்க கூடாரத்தில் பேசிட்டு, அந்த அம்மா பக்கத்தில் இருக்கிற கூடாரத்தில் உட்காந்து அந்த அம்மா என்ன பண்ணிட்டுறாங்க, அந்த கூடாரத்துலனாலும் காது எங்கே தான் இருக்குது சொல்லுங்க. ஆமா, என்ன பேசுறாங்க, என்ன பேசிட்டு இருக்காங்க, அப்படி குசு குசுன்னு ரகசியமா என்ன பேசுறாங்க, காது நல்லா கவனிக்கலாம். காது சரி, அது பெண்களுக்கே உரிய சுவாபம், போகட்டும். சாராள் அந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறாள். கேட்டுட்டு அவள் நகைத்தாள். கர்த்தர் சொல்றாரு, சாராள் நீ நகைத்தாய். இல்லை, நான் சிரிக்கவே இல்லை சொல்றா. இல்லை, நீ நகைத்தாய். கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு அந்த வார்த்தை அவளை தொட்டது, அந்த வார்த்தை அவளை சந்தித்தது. அது வரையிலும் வரும் வரும் சொல்லிட்டு இருக்கீங்க, 75ஆம் வருஷத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு 99 வயசே ஆயிடுச்சு. 75லேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ 99 வயசே ஆயிடுச்சு. ஏற்கனவே 24 வருஷம் கடந்து போச்சு. 24 வருஷமா கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்போ வரும் தெரியலையே. ஒவ்வொரு மாதம் வரும்போதும் பிள்ளை வரும்னு நினைச்சேன். கடைசியில் எனக்கு பிள்ளைகளுக்குரிய ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிடுச்சு. அவள் நின்று போன சூழ்நிலையில் அதை கேட்டு நகைத்தாள். ஆனால் அந்த வார்த்தை வந்தது பார்த்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தை சந்தித்த போது அவள் உள்ளத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. என்ன எழுப்புதல் தெரியுமா? அவள் மனசுல புதிதாகுதல். என்ன தெரியுமா? அவள் அப்படியே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்ன, எதை அவளை ஏற்றுக்கொண்டால் அவள் மனம் புதிதானதுனால பிள்ளை அணைத்து கொண்டிருப்பா. நான் பிள்ளை அணைத்து கொண்டிருக்கிற ஒரு தரிசனம் உள்ளத்தில் உண்டாயிற்று. ஒரு ஆமென். மனைவியாகிய சாராள் ஒரு பிள்ளை அணைத்து கொண்டிருப்பா. 89 வயசு பாட்டி ஒரு பிள்ளை அணைத்து கொண்டிருப்பா. தரிசனம் உண்டாயிற்று. அதோடு நிறுத்தல. கர்த்தர் என்ன பண்ணாரு? பேரை மாத்தினார். இனிமேல் அவளுக்கு சாராள் என்று சொல்லாம சாராய், நீ ஆபிரகாம், ஆபிராம் என்று சொல்லப்படாம நீ ஆபிரகாம், ஒரு ஹே சொல்லுங்க, ஒரு ஹே. ஹீப்ரு லெட்டர்ல 5th லெட்டர் ஹே. அந்த ஹே எழுத்தை அவங்க 2 பேர் பெயர்லையும் கர்த்தர் இன்சர்ட் பண்ணிட்டாரு. சொல்லுங்க, என்ன பண்ணிட்டாரு? அதை கர்த்தர் அவங்க பேர்ல இன்சர்ட் பண்ணாரு. ஆனா இவங்க 2 பேரோட ஹார்ட்ல அந்த புதிதாக்குதல் அவங்க ஹார்ட்ல அது இன்சர்ட் ஆயிடுச்சு. சொல்லுங்க, ஹே அப்படி இல்லை, ஹே எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஹே. அந்த புதிதான உள்ளத்துல என்னவா? ஹே என்ன தெரியுமா? அது விண்டோ இல்ல, விண்டோ. ஆமா, ஒரு வெளிச்சம், இருட்டு வீட்டில் ஒரு விண்டோ திறந்தோட எப்படி வெளிச்சம் பிரகாசிக்குதோ, ஒரு லைட்டு அவங்க இதயத்தில் பிரகாசித்தது. சொல்லுங்க, ஹே.
கர்த்தர் பேரை மாத்தினோடனே சாராள் உள்ளத்துல ஒரு எழுப்புதல். கர்த்தர் பேரை மாத்திட்டாரு, வார்த்தை கொடுத்தாரு, வார்த்தை வந்தது, சிந்தையில மறுரூபம் வந்தது, புதிதான இதயம் வந்தது. அடுத்தது கர்த்தர் பேரை எழுத்து சேர்த்த உடனே புதிதான விசுவாசம் வந்தது, இதயத்துல மறுரூபம், மனம் புதிதானது. சொல்லுங்க மனம் புதிதானது. சொல்லுங்க மனம் புதிதானது. கர்த்தர் மனசுல ஒரு புதிதான ஒரு இதயத்தை கொடுத்த உடனே, ஒரு லைட்டு கர்த்தர் கொடுத்த உடனே சாராள் அந்த வார்த்தைகளை அணைத்து கொண்டாள். அந்த வார்த்தையை அவள் அணைத்து கொண்டால் ஈசாக்கு என்ற பிள்ளையை அணைத்து கொண்டாள். விலையை கொண்டு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன புரிஞ்சிச்சு? வாக்கு தத்தத்தை அணைத்து கொண்டால், அடுத்த வருஷத்துல பிள்ளையை அணைத்து கொண்டால், அந்த வார்த்தை பிள்ளையாய் மாறிற்று. விலங்கி கொண்டு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஆயத்தமாய் இருந்தவங்க, புதிதாக்கப்பட்ட இதயத்தோடு இருக்கிறவங்க, கர்த்தரோட வார்த்தை உங்களை சந்திக்க போகிறது. அந்த வார்த்தை உங்களை சந்திக்கும், அந்த வார்த்தை கொள்வீர்களானால் அந்த வார்த்தை அற்புதமாய் மாறிற்று. அந்த வார்த்தை தான் அற்புதம், அந்த வார்த்தை தான் அதிசயம், அந்த வார்த்தை தான் ஆசீர்வாதம், அந்த வார்த்தை தான் நன்மை. ராமே, நீ கர்த்தரோட வார்த்தை அணைத்துக் கொள்ளும் போது அந்த வார்த்தை தான் உன் வாழ்வில் அற்புதமாய் மாறப்போகுது. ஆமென். இதயத்துல கர்த்தர் புதிதாக்குதல். சொல்லுங்க புதிதாக்குதல். ஆமென். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். யோசுவா ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார். நாம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, யோர்தானை கடக்க போகிறோம். 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை, 40 இயர்ஸ். அந்த நொறுக்குதல் நடுவில் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க, ஆயத்தம் பண்ணி கொள்கிறாங்க. என்ன ஆயத்தம் தெரியுமா? இப்போ இது வரலாம் மூட்டை முடிச்சு கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, எல்லாத்தையும் அங்கேயே தேவையில்லாதெல்லாம் அங்கேயே அவங்கள விட்டு அப்புறப்படுத்திட்டு இப்போ பிரயாணப்படுத்த போகிறோம். இந்த பிரயாணம் இதுவரை வந்த பிரயாணத்தை போல அல்ல. இந்த பிரயாணம் எப்படிப்பட்ட பிரயாணம்? இது ஒரு வல்லமையான பிரயாணம். இது என் டெஸ்டினி. தேவன் எனக்கு வச்சிருக்கிற டெஸ்டினி, தேவன் எனக்கு வச்சிருக்கிற லாக்கு, தேவன் எனக்கு வைத்தவைகளை நான் சுதந்திரிக்கிற ஒரு பிரயாணம் என்பதை விலகி கொண்டாங்க. பிரயாணத்துக்கு அவசியம் என்ன தெரியுமா? வெயிட் குறைக்கணும், பாரங்களை குறைக்கணும். ஆயத்தப்படுத்தினாங்க. யோர்தான்ல ஆசாரிகள் காலை வச்சாங்க. யோர்தான் 2ஆய் பிளந்தது. ஏக்கால சத்தம் கேட்குது. எல்லாரும் எழுந்து மார்ச் பாஸ்ட் பண்ணி சேனையாய் யோர்தானை கடந்து சென்றார்கள். ஒரு ஆமென். ஆமென். நீங்கள் நான் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை சுதந்தரிப்பதற்கு ஆயத்தப்படணும். ஆமென். அல்லேலூயா. மனம் புதிதானது. அந்த யோசுவா மூலம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நாம கானானுக்குள்ள பிரவேசிக்க போகிறோம், ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க போகிறோம், நன்மைகளை சுதந்தரிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை அணைத்து கொண்டார்கள். அணைத்து கொண்டவர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொண்டார்கள். சொல்லுங்க, அணைத்து கொண்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை அணைத்து கொள்ளுங்க. உங்கள் மனம் புதிதாக விட்டு கொடுங்க. நான் இதுதான் சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்க மாட்டேன். டோன்ட் ஹோல்ட் ஆன் சம்திங். ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு இதுதான், லெட் இட் பி. ஆண்டவர் சித்தத்துக்கு நான் விட்டு கொடுக்குறேன். சொல்லுங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதை பிடிச்சிட்டு இதுதாங்க, நீ ஒன்றை பிடிச்சிட்டு இது தேவ சுத்தத்துக்குள்ள கொண்டு வராத. தேவனுடைய பரிபூர்ணமான நன்மை. சொல்லுங்க, நன்மை. சொல்லுங்க, தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். அதுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு, ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஆயத்தமா இருக்கு, ரெடி. சில சொல்லுவாங்க, சரி செஞ்சிடலாம், ஆனா ஓனாவே இல்லை, ஏனானே கேட்க தேவையில்லை. அவர் சொன்னா அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் வார்த்தை அணைச்சு கொண்டாங்க. யோர்தானை கடந்து வாக்குத்த தேசத்துக்குள்ள பிரவேசிச்சார்கள், சுதந்திரித்து கொண்டார்கள். நீங்களும் சுதந்திரிக்க ஆயத்தப்படுங்கள். ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. எழும்பி நின்று எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என் சிந்தைகள் மறுரூபமாக்கப்பட நான் என்ன ஆயத்தப்படுத்துறேன். ஆண்டவரே, நான் இது வேணும் அது வேணும் இதுதான் சொல்லிட்டு நிறைய காரியங்கள் பிடிச்சு வச்சிருக்கேன். என் சிந்தையை அழுத்து கொண்டிருக்கிறேன். என் சிந்தையில் இருக்கிற எல்லா காரியங்களும் இதை தான் ஆண்டவர் சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனம் இன்னும் புதிதாகலன்னு அர்த்தம். தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே, நீ
ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம்மன்மை எடுத்து சொல்லுவேன், உம்மன்மை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு எல்லாரும் கரங்களை ஆராதனை, உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போமாக. ஆராதனை ஆராதனை நமக்குள் மறுரூபத்தை கொண்டு வரும். ஆராதனை, உங்க சித்தம் நடக்கட்டும்பா. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் மானவரே, ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் மானவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு இதயத்தில் மறுரூபம் உண்டாகட்டும். ஆராதனை உமக்கு ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே, நீ என்ன செஞ்சாலும் என் வாழ்க்கையில நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஐ எம் சரண்டர்லா. ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமக்கு சரண்டர் பண்றேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை முழுசா உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நீங்க என்ன செய்ய சொன்னாலும், நீங்க என்ன செய்ய விருப்பமா இருக்கிறீங்களோ அதுக்கு என்னை ஆயத்தமா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மறுரூபமாக்கப்பட மறுரூபத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய கரம் என்னை ஆண்டு கொள்ளட்டும்.
ஹோலி ஸ்பிரிட் ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரோட பேசுவாராக. அவர் கொடுக்கிற வார்த்தை இந்த வேளையில் உங்களை சந்திப்பதாக. அவர் கொடுக்கிற வசனம் உங்களை சந்திப்பதாக. அந்த வார்த்தையை அணைத்துக் கொள்ளுங்க. உங்கள் சிந்தைகள் மறுரூபமாக்கப்படட்டும். அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் வல்லமையான கிரியைகளை, மகத்துவமான கிரியைகளை, உங்கள் வாழ்வில் ஜீவன் இல்லாதவைகளில் ஜீவனை உண்டு பண்ணுவதாக. அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் ஆசீர்வாத நன்மைகளை கொண்டு வருவதாக. உங்களுடைய ஜனத்தை கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதத்தோடு, நன்மையோடு, கிருபையோடு, தேவனுடைய அற்புதங்களோடு, அடையாளங்களோடு, அதிசயங்களோடு ஜீவித்திருக்க கர்த்தர் உதவி செய்தலும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிலே ஏற்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.